ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுக்கிற வீடியோ. பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூல் போகலை. நேற்று நைட்டே சளி இருமல் அதிகமாக இருந்ததுனால அவங்க தூங்கவே லேட் பண்ணிட்டாங்க. காலைல எந்திரிக்கவே முடியல. சளிக்கு கொள்ளு பருப்பாட்டி ரசம் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதான் செஞ்சுருந்தேன். நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, கொல்லை வறுத்து குக்கரில் தக்காளி பழம் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 2 வரமிளகா, மல்லி இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, கொள்ளு பருப்பை வடித்து தண்ணி தனியாக எடுத்துகிட்டு கொள்ளு பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், அது கூட சீரகம், உப்பு, பச்சை வெங்காயம் 4-5, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பாக ஆட்டி எடுத்துக்கணும். கொள்ளு ரசம் எப்படி வைப்பேன் அப்படின்னா, கொள்ளு தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக புளி ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, பூண்டு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம், தூதுவளை கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு அதுவும் சேர்த்து அரைச்சி ரசம் தாளிக்கிற மாதிரி வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கொள்ளு தண்ணியை எடுத்து ஊற்றிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஒருத்தவங்களை நம்ம வேணும்னு நினச்சி அவங்க நம்மளை உரிமையாக ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை நம்ம பொறுமையாக போகிறோம். ஆனால் அதே நம்ம கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியறதில்ல. உரிமையாக சண்டை போட்டால் கூட பரவாயில்லைங்க, 10 நாளில் மறந்து கூட போயிடுறாங்கங்க. சரி, நம்மளாச்சும் போய் பேசுவோம் அப்படின்னு மனசு கேட்காம பேசினா திருப்பியும் நம்ம தாங்க காயப்படுறோம், கஷ்டப்படுறோம். நம்ம மனசு எப்படி தெரியுங்களா, நம்ம கூடவே எல்லாரும் இருப்பாங்க, நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க. அவங்கள நினைக்க மாட்டேங்குது, நம்மளை வேணாம் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? நம்மளால இருக்க முடியல, ஏன் அவங்க எப்படி அப்படி இருக்காங்க? அப்படி தாங்க யோசிக்க சொல்லுது. 1-2 தடவை ஓகேங்க, இதே தொடர்ச்சியாக நடக்கையில் அவங்களாலையும் இருக்க முடியுதே, நம்மளால் இருக்க முடியாதா பேசாமல் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த பாசத்துக்கும் அந்த உறவுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடுதுங்க. வீட்டில் இருக்கிற உறவுகள்கிட்ட கூட நம்ம விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. நம்ம பேசுகிறது தான் பெருசு அப்படின்னு பேசுவோம். ஆனால் வெளியில் இருக்க அவங்கக்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போகணுன்னு நினைக்கிறது அவங்க நம்மளோட எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம்தான். ஆனால் அதையுமே புரிஞ்சுக்காமல் நம்மளை மறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது அது அவங்களோட சுபாவம். நம்மளை பிடிச்சவங்க நம்மளோட சுபாவம் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சவங்களோட நம்மளோட உறவை பலப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதாங்க என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.